வாங்க AWS Cloud Operationsல 2025க்கு என்னென்ன முக்கிய அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு ஒரு குவிக் பார்வை பார்க்கலாம். இப்போ இருக்கிற AI உலகத்துல கம்பெனிஸ் எல்லாம் போட்டி போடணும் இல்லையா? அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி AWS அவங்களோட ரீஇன்வென்ட் 2025 ஈவெண்ட்ல சில சூப்பரான புது டூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதலாவதா ஜெனரேட்டிவ் AI அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றவங்களுக்கு ஒரு செம்ம நியூஸ். அந்த ஆப்ஸை மானிட்டர் பண்றதற்கே அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இப்போ AWS அதை ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. Amazon Cloud Watch-ஐ வச்சு உங்க AI ஆப்போட ஸ்பீட், டோக்கன் யூசேஜ், எரர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் கோடு கூட எழுத வேண்டாம். சூப்பர்ல. ரெண்டாவதா, டெக்னிக்கலா ஒரு பிரச்சனை வந்தா அதோட மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பாதி நாள் போயிடும் இல்லையா? அந்த நேரத்தை மிச்சப்படுத்த இப்போ AIயே உதவிக்கு வருது. கிளவுட் வாட்ச் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு ஒரு புது ஃபீச்சர். இது பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு சொல்லிடும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, AWS அவங்க சொந்த பிரச்சனைகளை சரி பண்ண யூஸ் பண்ற 5 Whys டெக்னிக்கையும் இதுல சேர்த்திருக்காங்க. கடைசியா, பல AWS அக்கவுண்ட்ஸ் பல இடங்கள்ல இருந்து வர டேட்டாவை மேனேஜ் பண்றது ஒரு பெரிய தலைவலி. அதை இப்போ AWS குறைச்சிட்டாங்க. அதாவது உங்க எல்லா லாக்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்ல, கம்பெனி முழுக்க இருக்கிற எல்லா டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸையும் ஒரே டேஷ்போர்ட்லேருந்தே பார்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, மேனேஜ்மெண்ட் வேலை எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு. மொத்தத்துல AWS தன்னோட கிளவுட் சர்வீசஸ்ல AI-ய முக்கியமா பயன்படுத்தி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ஸ்மார்ட்டாவும் யூசருக்கு ரொம்ப ஈஸியாவும் மாத்திக்கிட்டு வராங்க.